ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் ஆல். திஸ் இஸ் யர் பாய் நரேன். நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக vlog பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த vlogல நம்ம எங்கே போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து திருமூர்த்தி டேம் அப்படின்னு சொல்கிற ஒரு டேமுக்கு தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி, பொள்ளாச்சியிலேருந்து உடுமலை ஹைவேஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம அதில் போகல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழியாக போனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வழியை சூஸ் பண்ணி இந்த வழியில் போயிட்டுருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலை பாலத்தில் இருக்கோம். மேம்பாலம்னு சொல்லுவாங்க இதுதான். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு அங்கே ஒரு மலை தெரியுதா? அந்த மலைக்கு தான் நம்ம போகிறோம். அதான் திருமூர்த்தி மலை. இங்கேருந்து ஒரு நியர்லி ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய குளம் அப்படின்னு சொல்கிற ஒரு குளத்தை தான் பார்க்க போகிறோம். யானைலாம் வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இங்கே எவ்வளோ குப்பை போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்லாம் இந்த அளவுக்கு குப்பையே இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் இந்த குப்பை போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் குப்பை நம்ம போடாமல் இருந்தால் நம்மளோட இந்தியா தான் பார்த்திங்கன்னா குப்பை போடுறதுல 4வது இடத்துல இருக்காங்க. ஏதோ ஒரு ரீல்ஸில் பார்த்தேன். சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே அந்த குளத்தை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. பெரிய குளம் அப்படின்னு சொல்லி ஒரு குளம் இது. அப்படியே இந்த இடம்லாம் சின்ன வயசில் பார்த்துட்டு இப்போ பார்க்கும்போது அப்படியே சும்மா செம்மையாக இருக்குது. அங்கே மலை தெரியுது பார்த்தீங்களா கைஸ்? அந்த மலைலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திருமூர்த்தி மலை, ஆழியாறு, மூணாறு, மறையூர், வால்பாறை அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மலையில் தான் கைஸ் இதாவது அப்படியே ஒரு மாதிரி நீர் பறவை சவுண்டு தனியாக ஆனால் வெயில் தான் கொஞ்சம் மண்டையை புழக்குது. நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. மூணார் அப்படின்னு போட்டு 83 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ மூணார் போக போகிறதில்ல. நம்ம திருமூர்த்தி மலை போக போகிறோம். அதாவது திருமூர்த்தி டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் போக போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ரோட்டில் என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த சைட்லேயும் மரமாக இருக்கும், இந்த சைட்லேயும் மரமாக இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி நிழலில் போகிற மாதிரியே இருக்கும். ஒரு மாதிரி சில்லுன்னு கிளைமேட்டு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓலையாக இருக்குது. இது இங்கே தான் அந்த வாசை கூட்டுவாங்கள்ல, அந்த சீமர்லாம் பார்த்திங்கன்னா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் எப்படி ஜாலியாக இருப்பாங்களா? இவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்குமா? மழை வந்தால் தண்ணி வரும். இவங்களும் ஆனால் ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் கைஸ். எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு ஆசை இருக்கும்ல, இவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும்ல. அவ்வளோதான் கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா திருமூர்த்தி டேமோட என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம். அங்கே ஏதோ போர்டு வச்சுருக்காங்க, அதிவேகம் உயிருக்கு ஆபத்து. ஆமாம் கைஸ், யாருமே பார்த்திங்கன்னா பைக்கில் ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க. இன்கேஸ் எதாவது எமர்ஜென்சி போகணுன்ட்டு இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக போங்க. உங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள். எல்லாருமே சேஃபாக இருங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தாலும், நான் ஸ்பீடாக போகிற மாதிரி ஸ்பீடாக போயிருக்க மாட்டேன், ஏன்னா நான் தனியாக தான் போனேன். அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் என்னோடய கெட்டதை எடுத்துக்காதீங்க, என்னோடய நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் கைஸ். இது திருமூர்த்தி டேமோட அந்த என்ட்ரன்ஸ். இது உள்ளே போகிற வழி. அப்படியே உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன் வாங்க. எழுதியிருக்கு தெரியுதா கைஸ் உங்களுக்கு? திருமூர்த்தி அணை அப்படின்னு. மரம்லாம் உங்களுக்கு மறைச்சிருக்கனால தெரிலன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வண்டி ஒரு வாரத்தில் நிறுத்திட்டேன் கைஸ். இப்போ இது இன்னும் வரல. இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி டேமுக்கு 5 கிலோமீட்டர் போட்டிருக்கு. பட் ஆனால் நம்ம இது மேலே ஏறி பார்ப்போம். ஏற முடியுமான்னு தெரில. யாராவது எதாவது சொல்லுவாங்களான்னு தெரில. பார்க்கலாம். வழி ஒன்று இருக்குது இந்த பக்கம். இது மேலே ஏறி உங்களுக்கு அந்த வியூ காட்டலான்ட்டு இருக்கேன் கைஸ். அதுங்களா பயங்கரமாக இருக்கும். ஒரு மாதிரி பயங்கரமான ஸ்லோப்பாக இருக்கு. பா காற்று சும்மா எப்படி அடிக்க தெரியுமா? இது மேலே ஏற முடியும்னு நினைக்கிறேன். வழி ஏதோ போகுது, டிராக்டர் போகிற வழி மாதிரி இருக்குது கைஸ். ஏதோ மேலே ஏற முடியும்னு நினைக்கிறேன். அப்பா உங்களுக்கு தெரியுதா கைஸ்? பார்த்தா ஒரு மாதிரி நட்ட குத்தில் ஏறுது பாருங்களேன். சூப்பராக இருக்கு ப்ரோ இடம். டாடாடாடாடாடா. இந்த இடத்துக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானே வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இந்த வழியாக நிறுத்திட்டு வந்ததில்லை இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட. இந்த வழியாக தான் இது மாதிரி நம்ம இந்த மேலே தண்ணி போகிறதுக்காக வச்சுருக்காங்க. அதில் தான் நம்ம போகிறோங்க. இப்போ பயங்கரமாக வழுக்குது. ஃபுல்லாக ஒட்டுப்புள்ளி. எப்படி ஏறிட்டு இறங்குவோன்னு தெரிலையே. கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஃபுல்லாக இருக்குது. உள்ளுக்குள்ளே தான் இருந்தால் கூட தெரியாது போல். சூப்பராக இருக்குங்க. சீரியஸ்லி தரமாக இருக்குல்ல. அப்படியே அந்த வெயிலோட அந்த சன்ரைஸ்லாம் அந்த மலை மேலே பட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் எவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்திருக்கேன்னு.
இப்போ இங்கேருந்து எப்படி இறங்க போகிறோன்னு தெரில. இங்கே பாருங்க நம்ம வந்து அந்த பக்கம் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏறி வந்தோம்ல. ஆனால் இங்கே பாருங்களேன் படிக்கட்டே இருக்குது. எவ்வளோ மன உளைச்சலாக இருக்குது தெரியுமா எனக்கு. இப்போ காலில் கையிலலாம் முள் ஏறிடுச்சு கைஸ். படிக்கட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா இதிலே வந்துருப்பேனடா பரமாங்கிற மாதிரி இருக்கு. எப்படியோ ஒரு வழியா அவ்வளோ மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். தாவம் இல்லாமல் இதில் ஏறி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேனேன்னு தோணுது கைஸ் எனக்கு. படிக்கட்டு இருக்குன்னு தான் இங்கே ஏறிந்துருப்பேன் பேசாட்டி. எனர்ஜி வேஸ்ட்டாக இருக்காது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஏறணும். ரொம்ப முள்ளெல்லாம் இருந்துச்சா அது ஃபுல்லாக என் காலில் கையிலலாம் குத்திடுச்சு. வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கிட்ட வந்துட்டோம். என் கையிலலாம் முள் ஏறி இருக்குது தெரியுதா உங்களுக்கு. ஏறி வந்ததில் பார்த்தீங்கன்னா என் பேண்ட்டு என்னோடய ஷூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏதோ முள் மாதிரி ஏறிடுச்சு தெரியுதா உங்களுக்கு. கடைசியாக ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டோம். உங்களுக்கு மொபைலில் நான் காட்டுறதுனால கொஞ்சம் நீங்களே இங்கே நின்று பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். இந்த பாலத்தை தான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சேன். ஒரு இடத்த பார்க்க போயிட்டுருக்கோம், உங்களுக்கு நான் காட்டுறேன். அது ஓகேவா? அதுதான் வந்து காண்டூர் கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த தண்ணி எப்படி உழுகுன்னு மட்டும் பாருங்களா. அது மேலே நின்று பார்த்தா பயங்கரமாக இருக்கும். காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்ன அந்த காண்டூர் கால்வாய். இங்கே எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, காண்டூர் கால்வாய். இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆழங்க. வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஆழம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே என்னடா ஏதோ பெருசாக இருக்குன்னு சொன்னேன், ஒன்றுமே இல்லை அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் வந்து நான் இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கேன். தண்ணி போகுது இல்லை. அங்கிட்ட அண்ணாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, மாலை போட்டிருக்காங்க. இதாங்க நான் சொன்ன இடம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கா. அப்போ எனக்கு இங்கே நிற்கும் போது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது, தரமாக இருக்குல்ல அப்பா. ஆனால் தண்ணி இப்போ வந்து கம்மியாக தான் போகுது. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போகும். இந்த தண்ணி தான் வந்து டேமுக்கு போகுது. இந்த போர்டு பார்த்தீங்களா, அபாய எச்சரிக்கை. இங்கே வந்து சின்ன வயசில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே வந்து நிறையா புதக்குழிலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கால் வச்சா அப்படியே உள்ளே இழுத்துட்டு போயிருமாமா. நான் வந்து உங்களுக்கு எங்கேருந்து காட்டினேன் தெரியுமோ, அங்கேருந்து காட்டினேன், இங்கேருந்து காட்டினேன் உங்களுக்கு. இப்போ இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நம்ம அப்படியே அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து அப்படியே நம்ம அக்கா கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்பத் வாங்கியிருக்கோம், நன்னாரி சர்பத். இப்போ அங்கே மேலே ஏறினதுலேயே எனக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. இப்போதைக்கு எங்கேயும் சாப்பிட முடியாது. அதனால் இப்போதைக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு திருப்பி அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஒரு சர்பத் குடிச்சிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கூலிங்காக வாங்கி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருமூர்த்தி மலைக்கு உள்ளே போயிட்டுருக்கோங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம போகிற இடத்துல இங்கே முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ நம்ம குளிக்கலாமான்னு கேட்டால் நம்ம தனியாக வந்திருக்கனால வீடியோ கூட எடுக்க முடியாது. ஸோ வந்து குளித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது என்னோடய என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் உங்களுக்கு காட்ட முடியாது. ஜில்லா ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இங்கே எடுத்தாங்க. அந்த ஏதோ ஒரு பாட்டு கூட வருமே, அந்த பாட்டு என்ன பாட்டு, சம்திங் ஏதோ ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. சொன்னேன்ல அந்த இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இல்லையா. இந்த மரம் நான் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்து இப்படியே தான் இருக்குது. அது மேலே ஏறி அந்த ஒரு இடம் தெரியுதா, அங்கே எல்லாம் நாங்கள் ஏறி விளையாடிட்டு இருப்போம் ஒரு மாதிரி தொங்கி. இவருங்க மரத்தோட வேர்லாம் அப்படியே வந்து பாதி மண்ணுக்குள்ளே இருக்குது, பாதி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை மண்ணெல்லாம் அரித்து ஒரு மாதிரி இதாயிருச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா புதக்குழி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் இதில் இறங்கி குளிச்சிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு ஒரு இதில் வந்து ஒரு பாதி தூரம் வரைக்கும் நாங்கள்லாம் போயிருக்கோம். இப்போ தான் யாரும் குளிக்கிறதில்ல போல். இங்கே ஃபஸ்ட்லாம் நிறையா பேர் குளிச்சுட்ருப்பாங்க, இப்போலாம் யாருமே வர்றதில்ல போல். இந்த அலையோட சவுண்டும் உங்களால் கேட்க முடியுது, ஒரு மாதிரி தொலக் 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 தொலக்னு சவுண்ட் கேட்குது கீஸ். இப்போ நம்ம இப்போ அப்படியே கோயிலுக்கு போகலாம் வாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே கோயில்கிட்ட வந்துட்டோம். நிறையா வந்து பார்த்திங்கன்னா சாமி மாலை போட்டிருக்காங்க, சாமிலாம் நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ கால் பயங்கரமாக சுடுதுங்க. வெறுங்காலில் நடக்கிறதுக்கு அதுக்கும் பயங்கரமாக கொதிக்குது கால். இவங்களாம் எப்படி தான் நடக்கிறாங்கன்னே தெரில. இப்போ நான் வந்து செருப்பு போடாமல் நடக்கவே மாட்டேங்க. என்னால் இப்போ அப்படியே வெயிலில் காலை வைக்கவும் கால் அப்படியே கொதிக்குது. இந்த மேலே போகிற வழி இருக்குது, மேலே போகிறதுக்கு அளவு பண்ணாங்கன்னா நம்ம மேலே போயிட்டு வரலாம். இப்போ போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறேங்க. என்னடா சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா, அது வந்து வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோ. சரி நிறையனே பார்ட் 2 வீடியோ எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நாளான்னைக்கு காலையில் ஷார்ப்பாக 10 o'clock வந்துடும். ஸ்டே டியூன் மக்களே. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி நம்மளோட வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தான் நான் தான் நீங்கள். ஸோ வந்து மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.